எங்கள் முப்பாட்டன் முருகனை மட்டுமே அவர் வழிபடுவார் என்று மனைவி சொல்லியிருக்கிறார். அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்பா நாத்திகவாதி, என்றைக்கு வீரத்தமிழர் முன்னணி என்று எங்க ஐயா சீமான் ஐயா தொடங்கினாரோ அன்றிலிருந்து நான் முருக பக்தர் என்று என் மனைவி சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அதிகாரி சொல்லிருக்காரு, கடவுள் எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காருங்கம்மா, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ நாங்கள் நேர்மையானவர்கள், நேர்மையின்படி நிற்போம், சத்தியத்தின்படி நிற்போம், எங்கள் அண்ணன்மார்களை கூடி விரைவில் மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பு முகாம் என்னும் சித்திரவதை முகாமை எடுத்து மூட வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் சொன்னது போல எதற்காக இது சிறப்பு முகாம் என்ற பெயர் என்று தெரியவில்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஈழத்தமிழர்கள் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தா அவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது, அதற்கென்று தனியாக ஒரு முகாமை அமைத்து அந்த முகாமுக்குள்ளே அவர்கள் சுயமாக சமைத்து சாப்பிட்டு சுதந்திரமாக உலாவ வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு இந்த சிறப்பு முகாமை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட சிறப்பு முகாமுக்கு சென்று பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. கலைஞருக்கு பிறகு வந்த அவர் மகன் ஸ்டாலின் இந்த சிறப்பு முகாமுக்கு போய் சென்றிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் சிறையினுடைய கொடுமை என்ன, சிறை எப்படியெல்லாம் ஒரு மனிதனை சிதைக்கும் என்று மரியாதைக்குரிய ஐயா கலைஞருக்கும் தெரியும், ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியும். தமிழ்நாடு முழுக்க கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலினுக்கு ஒரு கண்காட்சி வச்சாங்க, புகைப்பட கண்காட்சி. அந்த கண்காட்சியில ஒரு கீழே படுத்திருப்பாரு, அவர் கையை ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு காவலர் அப்படி மிதிக்கிற மாதிரி. நான் கூட ஏதோ மசாஜ் சென்டர்ல மசாஜ் பண்றாங்க போல நினைச்சேன் முதல்ல பார்த்த உடனே. அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டாலின் மிஸ்ஸாவில் இருக்கும் போது போலீஸ் மிதிச்ச போட்டாவான். அப்ப ஸ்டாலின் அவர்களை மிஸ்ஸாவில் போலீஸ் மிதிச்ச அந்த புகைப்படத்தை காட்சிப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க வச்ச உங்களுக்கு சிறையின் வதை கொடுமை தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் 32 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்து வெளியே வந்த ஒருத்தனை 2 வருஷமா முடக்கி வச்சிருக்கீங்களே, குறைந்தபட்ச மனிதநேயமோ குறைந்தபட்ச மனிதநேயமோ குறைந்தபட்ச இரக்கமோ குறைந்தபட்ச அறமோ மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. நான் சிறைத்துறை அதிகாரிகளையோ காவல்துறை அதிகாரிகளையோ குறை சொல்ல முடியாது. உண்மையிலே அவங்க பாவம். அவங்க நம்ம கிட்ட சொல்றது, எங்களுக்கு இவங்களை இவ்வளவு சித்திரவதைப்படுத்தணும், ஒரு 10க்கு 10 ரூம்ல 100 காவலர்கள் மத்தியில உடை மாத்த வைக்கணும், ஒரு நடைபயிற்சி பண்ண கூட இடமில்லாத இடத்துல வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட தோண. உண்மையிலேயே இந்த சிறை நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து நாம போராடியதை விட மோகன்ராம் என்கிற சிறை அதிகாரி போராடினார். அவருக்கு என்னுடைய ராயல் சல்யூட். அவர் போராடியதற்காக இன்றைக்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2 ஆண்டுகள் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் நாம் தமிழகத்தின் ஆட்சியில் வருகிற பொழுது தமிழ்நாடு சிறைத்துறை கண்காணிப்பாளராக அவர் மாற்றப்படுவார். அவரை பாண்டி அதிகாரம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்ல அதிகாரி எப்படி தேர்ந்தெடுக்கிறது? எவெல்லாம் திமுக ஆட்சி எதிர்த்து சஸ்பெண்ட் ஆகிறாரோ அவெல்லாம் நல்ல அதிகாரி. நீங்க ஓய்வு பெற்றுக்கலாம். எங்க ஐயா சகாயம் சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் அவர் தலைமைச் செயலராக வருவது கூட வாய்ப்பு இருக்கிறது. இறையன்ப ஓய்வு பெற்றுக்கலாம், ஐயா சைலேந்திர பாபு ஓய்வு பெற்றுக்கலாம். யார் யாரெல்லாம் நேர்மையாக இருந்து ஓய்வு பெற்றார்களோ, சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களோ, டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்களோ, நாங்கள் ஒன்னும் பல்லு புடுங்கி பல்வீர் சிங்க சஸ்பெண்ட் செஞ்சு போடுற ஆட்சி கிடையாது எங்க அண்ணாச்சி.